ஏன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் நடக்க போகுதுன்றது நம்மளுக்கு தெரியாது. கரெக்டாக? ஏன்னா நம்ம வந்து பழைய ரிப்போர்ட்டெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம், விந்து டெஸ்ட் ரிப்போர்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம், ஸ்கேன் டெஸ்ட் ரிப்போர்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம், என்னென்ன வைத்தியம் இது வரைக்கும் எடுத்திருக்கீங்கன்னு பார்ப்போம். பொறுமையாக தான் நம்மளுக்கு டெஸ்ட்டு ரிப்போர்ட்டெல்லாம் வந்து என்ன வைத்தியன்றதை பின்னாடி முடிவு பண்ணுவோம். சரியா? ஆனால் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறோன்னு பேர் பதிவு பண்ணுறவங்க எல்லாருக்குமே எந்த ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம். சில ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டால் ஃப்ரீ பண்ணியும் கொடுப்போம். சரியா? அதனால் இன்றைக்கி முதல் நாள் ஏஆர்சியை பற்றி முன்னாடியே எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த கேம்ப் மூலிமா இன்றைக்கி முதல் வாட்டி வந்திருக்கீங்க. முன்னாடியே ஏஆர்சின்றது யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிவியில் யாருக்கும் தெரியாது. உங்கள் யாருக்காவது இதான் முதன்முறை ஏஆர்சியை பற்றி கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். ஏஆர்சின்றது குழந்தை இல்லா சிகிச்சை கொடுக்கறதுக்காக கருதரிப்பு மையம் கிட்டத்தட்ட 30 கிளைகள் இருக்குது. இந்தியா முழுவதும் 30 கிளைகள் இருக்குது. வெளிநாட்டில் நம்மளுக்கு ஸ்ரீலங்காலையும் பிரான்ச் இருக்குது. ஸோ அதனால் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு தேவை தரமான வைத்தியம். கொடுக்குற ட்ரீட்மெண்ட் நல்ல ட்ரீட்மெண்ட்டாக இருக்கணும், செலவு கம்மியாக இருக்கணும். கரெக்டாக? அதே நேரம் சக்ஸஸ் அதிகமாக இருக்கணும். இந்த 3 விஷயமும் உங்களுக்கு ஏஆர்சியில் கிடைக்கும். சரியா? செலவினங்களும் குறைவாக இருக்கும். இன்றைக்கி என்ன சந்தேகம் இருந்தாலும் 2 டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. 2 பேருமே சீனியர் டாக்டர்ஸு, வனிஷா அண்ட் கலை. இவங்க டாக்டர் வனிஷா, அவங்க டாக்டர் கலை. 2 பேருமே சீனியர் டாக்டர்ஸு. என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டுக்கோங்க. இவங்க 2 பேர் தான் மாறி மாறி வந்து உங்கள் எல்லாரையுமே பார்ப்பாங்க. சென்னை நம்ம எக்மோர் பிரான்ச்சில் இருக்காங்க, அங்கேருந்து வந்து பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு இன்றைக்கி பதிவு பண்ணுறவங்க எல்லாருக்குமே சிறப்பு சலுகைகள் கிடைக்கும். ஏன்னா முதல் நாள் இனாகுரேஷன் ஆஃபர்னு சொல்லி கொடுப்போம். இன்றைக்கி பதிவு பண்ணுறவங்க எல்லாருக்குமே வைத்தியம் 4 மாதத்தில் முடிஞ்சிடும். 4 மந்த்ஸ்க்கு மேலே யாருக்குமே ட்ரீட்மெண்ட் போகாது. அண்ட் மற்ற இடங்கள்லாம் எப்படின்னா 10 பேர் குழந்தை இல்லைன்னு போனாங்கன்னா 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி வாக்கில் கன்சீவ் ஆவாங்க, மாதமாவாங்க. ஆனால் ஏஆர்சியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 10 பேர் இன்றைக்கி வராங்கன்னா 4 மாதத்துக்குள்ளார 8 பேராவது மாதம் ஆகிடும். 10க்கு 10மே நம்ம பண்ண வைக்க முடியாது. ஏன்னா ஒரு சிலருக்கு கருமுட்டையே இருக்காது, ஒரு சிலர் கர்ப்பப்பையே இல்லாமல் பிறந்திருப்பாங்க, ஒரு சிலருக்கு விந்து அணுக்களே இருக்காது. அதனால் 10 பேரில் 10 பேருமே நம்ம மாதமாக முடியாது. ஆனால் 8 பேர் வரைக்கும் 4 மாதத்துக்குள்ளார மாதமாக்கிடணும். அந்த மாதிரி தான் நாங்கள் உங்களை எல்லாருமே கரெக்டாக ப்ரோக்ராம் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். நீங்களும் அதே மாதிரி ஒத்துழைச்சிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் 4 மந்த்ஸில் கொடுக்குற மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம். ரைட்டு. இன்றைக்கி முதல் நாள் வந்திருக்கீங்க. டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்த்து வைத்தியங்களை கண்டினியூ பண்ணுங்கள். அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு உங்களோட குழந்தையில்லா பிரச்சனையோட தேடுதல் இந்த ஹாஸ்பிட்டலையோட முடியணும். ரைட்டுங்களா? எனக்கு இங்கே வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அறியாமையினாலேயே ரொம்ப நாள் தள்ளி போட்டுக்கிட்டு ஒரு இடமா போயிட்டு பல இடங்களில் போயிட்டு ஃபஸ்ட்டு தானாக சுய வைத்தியம் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு போயிட்டு நான் விலையை ஒண்டி விசாரித்து 10 ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வருது அப்படின்லாம் சொல்லி கடைசியாக நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் செட்டில் ஆகிற டைமில் பணப்பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். பணப்பிரச்சனைகள் நீங்கள் சார்ட் அவுட் பண்ணுறதுக்குள்ளே உடல் பிரச்சனைகள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். ஸோ இது மாதிரி தள்ளி போட்டுகிட்டே போயிருந்தீங்கன்னா சுலபமாக பண்ண வேண்டிய வைத்தியம் கொஞ்சம் கடுமையாகும். அதனால் எல்லாருமே இன்றைக்கி வந்திருக்கிறீங்க, இருந்து வைத்தியத்தை பார்த்துட்டு உங்களோட குழந்தையில்லா தேடுதல் பயணம் ஏஆர்சியோட நிறைவடையணும். ஆக்சுவலாக எல்லாருமே நீங்கள் வந்திருக்கிறீங்க, எல்லாருமே இப்போ ஜனவரி எண்டில் ஆல்மோஸ்ட் வந்திருக்கிறீங்க. டிசம்பர் மாதத்துக்குள்ளே எல்லாருமே ஒரு நல்ல ஆரோக்கியமான அழகான குழந்தையை பெற்றெடுத்து வீட்டுக்கு போகணும். அதுக்கான எல்லா முயற்சிகளையும் நம்ம வைத்தியர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்களும் பொறுமையாக இருந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு, எப்பெல்லாம் வர சொல்கிறாங்க, எந்த மாதிரி ரிவ்யூ டைம்லாம் வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒத்துழைச்சிங்கன்னா பை டிசம்பர் கன்சீவ் ஆகி குழந்தை பற்றி வீட்டுக்கு போகலாம். இல்லைன்னா அட்லீஸ்ட் பாதி பேர் கன்சீவாவது ஆகிடுவீங்க அட்லீஸ்ட். புரியுதுங்களா? ஸோ பொறுமையாக இருந்து வைத்தியத்தை பார்த்துட்டு நம்ம மருத்துவர் என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி பண்ணுங்கள். பொருளாதார ரீதியாக கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எனக்கு உங்கள் குடும்பத்துக்கு ஒரு குழந்தையை கொடுக்கணும் அப்படின்றதான் எங்களோட இன்டென்ஷன். அதுக்காக தான் காஞ்சிபுரத்துலேயும் வந்து உங்களுக்கு பிரான்ச்சஸ் போட்டிருக்கோம். இவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்கும்போது அதனால் ஏதாவது உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்தால் நீங்கள் வந்து மெயின் பிரான்ச்சுக்கு வரும்போது நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு எவ்வளோ தூரம் சுலபமாக வைத்தியத்தை பண்ணி கொடுத்து நல்ல விதமாக உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுத்து அனுப்புறது தான் எங்களோட முக்கிய நோக்கமே. ரைட்டுங்களா? ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஏஆர்சிக்குள்ளே வந்திருக்கிறதுக்கு நல்ல விதமாக ரிசல்ட்டு வரட்டும் எல்லாருக்கும். நன்றி. தேங்க்யூ. நாங்கள் ஆயிரக்கணக்கில் பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஆயிரக்கணக்கில் பிரச்சனைகள் பார்த்து எதிர்கொண்டு அந்த மாதிரி தம்பதியினருக்கு தான் குழந்தைகள் கொடுத்துருக்கோம். ஸோ உங்கள் வீட்டு பிரச்சனை வந்து இது வித்தியாசமான பிரச்சனை, இதை யார் ஹெல்ப் பண்ணுவா அப்படிலாம் நினைக்காதீங்க. ஓப்பனாக பேசுங்க, சொல்லுங்கள். நாங்கள் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் எல்லா முயற்சியும் வந்து ஃபைனலாக நம்ம ஒரு குழந்தையோடு இங்கேருந்து வெளியில் போகணும், ஏஆர்சியோட பேரை வந்து நிலைநிறுத்தணும். அது மட்டும்தான் இங்கே எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஆஸ் அ டீமாக. சரியா? ஸோ ஆல் த பெஸ்ட் இன்னைக்கு. ஸோ நிறைய பேர் ஃபினான்ஷியலி ரொம்ப கஷ்டப்படுறவங்க, தினக்கூலியில் உள்ளவங்க நிறைய பேர் எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் இப்போ நமக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் பண்ணி தரணும் அப்படிங்கிறதுனால
பஜாஜ் ஹெச்டிஎஃப்சியோட சேர்ந்துக்கிட்டு ஜீரோ காஸ்ட் இஎம்ஐயில் வட்டி இல்லாமல் இஎம்ஐயில் பே பண்ணுற மாதிரியான ஃபெசிலிட்டிஸை நம்ம பண்ணித்தர்றோம். நீங்கள் வந்து என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதுக்கான பணத்தை மட்டும்தான் அந்த கம்பெனிக்கு கட்டுவீங்க, வட்டின்னு எந்த பணமும் கட்ட மாட்டீங்க. ஸோ இது வந்து பணம் வந்து உங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு எந்த ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பெனிஃபிட்ஸ் பண்ணி தர்றாங்க. நான் ஏஆர்சியில் நர்சஸ்க்கு எல்லாருக்குமே ஹெட் நர்ஸாக இருக்கேன். நான் இங்கே வந்து ஒரு 3 வருஷமாக இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கேன். மற்ற எல்லா ஹாஸ்பிட்டலும் இல்லாதது நமக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு கிடைச்சிருக்கு அந்த ஒரு சந்தோஷம். ஏன்னா உங்களை மாதிரி குழந்தை இல்லாமல் வரவங்க எல்லாரையுமே மேடம் ரொம்ப அவங்களுடைய என்ன தேவையோ அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு எடுத்து கொடுத்து கண்டிப்பாக குழந்தையோட மோஸ்ட்லி அனுப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு வாங்க. உங்கள் சில பிரச்சனைகள் டாக்டர்கிட்ட சொல்ல முடியல அப்படின்னாலும் எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு ரீச்சபிளாக தான் இருப்பாங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே நீங்கள் அவங்கக்கிட்ட பேசினாலே போதும். எதுவுமே சந்தேகத்தோடு வீட்டுக்கு போகாதீங்க. எதனாலும் அவங்க தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த எண்டுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்குள்ளே ஒரு குழந்தைய கொடுத்து அனுப்ப வேண்டியது தான் எங்கள் கடமை. சரியா? உங்களுக்கு ஏதாவது பண பிரச்சனைகள் இருந்தால் எங்ககிட்ட பேசுங்க. நான் எங்கள் மேடம் கிட்ட சார் கிட்டலாம் பேசி எங்களால் எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை பண்ணி கொடுத்து சக்ஸஸாக வெளியே அனுப்புகிறோம்.